சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் மாடி தோட்டத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆடி பருவத்திற்கான காய்கறி விதைகள் தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் நலத்துறை தோட்டக்கலை பிரிவின் மூலம் புதுச்சேரி பகுதியில் தோட்டக்கலை பயிர் சாகுபடி பரப்பளவு மற்றும் உற்பத்தி திறன் அபிவிருத்தியை நோக்கமாக கொண்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றது. புதுவை பகுதியில் உள்ள நகர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு தேவையான பசுமையான மற்றும் தரமான காய்கறிகளை அவர்களின் வீட்டு புறக்கடை மற்றும் மாடியில் அவர்களே சாகுபடி செய்வதை ஊக்கப்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து காய்கறி தோட்டம் அமைக்க ரூபாய் 200 மதிப்புள்ள காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பு நடப்பு 2024 ஆண்டிற்கான ஆடி பருவத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி, வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னிலையில் பயனாளிகளுக்கு காய்கறி விதைகள் அடங்கிய தொகுப்பை வழங்கிய நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நகர தந்தை எதுவார் குபேர் பிறந்த நாளை ஒட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நகர தந்தை எதுவார் குபேரின் பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜே சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் காங்கிரசார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி 22 கிலோவாட் ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 30/7/2024 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 3 மணி வரை மகாலட்சுமி நகர், VP சிங் நகர், கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, ராதாகிருஷ்ணன் நகர், ஆனந்தா நகர், கதிர்காமம் ஒரு பகுதி, மீனாட்சிப்பேட் ஒரு பகுதி, வீமன் நகர் ஒரு பகுதி, அமிர்தா நகர், திலாசுப்பேட்டை, ஞானத்தியாகு நகர், ராகவேந்திரா நகர், VVP நகர் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டை ஒரு பகுதி, கவுண்டன்பாளையம், காந்தி நகர் ஒரு பகுதி, கஸ்தூரிபாய் நகர், பேட்டையன் சத்திரம், திலகர் நகர் ஒரு பகுதி, தெற்கு ECR, பழனிராஜா உடையார் நகர், மகாத்மா காந்தி, லட்சுமி நகர், முத்துரங்க செட்டி நகர், கவிக்குயில் நகர், வடக்கு கிருஷ்ணா நகர், சலவையாளர் நகர், சேத்திலால் நகர், மடுவுப்பேட், மேற்கு கிருஷ்ணா நகர், வினோபா நகர், பிலிஸ் நகர், சுந்தரமூர்த்தி நகர், குக்கு பார்க், அரசு அச்சகம் குடியிருப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்வெட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக அதனை ஒட்டியுள்ள புதுச்சேரியின் ஏனாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியத்தை ஒட்டியுள்ள பத்ராச்சலம், தவிலேஸ்வரம் அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்த வண்ணம் உள்ளது. அணைகளில் இருந்து பாதுகாப்பு அளவை மீறிவிட்டதால் நீர் கோதாவரி ஆற்று வழியே கடலுக்கு அனுப்பப்படுகிறது. இதனால் கடல் மற்றும் கோதாவரி ஆற்றை ஒட்டியுள்ள ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இங்குள்ள பாலயோகி பாலத்தை தாண்டி வெள்ள நீர் வருகை அதிகரித்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளான பிரான்சிபா, பாலயோகி நகர், பழைய ராஜு நகர், குருசம்பேட்டை, குரு கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலோர கிராமங்களில் வெள்ள நீர் உள்ளே புகுந்து வருகின்றன. தொடர்ந்து கோதாவரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கை அதிகரித்த வண்ணம் இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஏனாம் நிர்வாகம் செய்துள்ளது. அனைத்து பகுதிகளிலும் மோட்டார் மூலம் வெள்ள நீரை வெளியேற்றுவது, புதுச்சேரியிலிருந்து மருத்துவ குழுக்களை வரவழைத்து மழைக்கால நோயில் இருந்து மக்களை காக்க துரித நடவடிக்கை எடுப்பது, போதிய மணல் மூட்டைகளை வைப்பது, படகு மூலம் மீட்பு குழுக்களை தயாராக வைப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டன. மேலும் மீன்பிடிக்க ஆறு மற்றும் கடலுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே கடலில் குளித்த பட்டதாரி வாலிபர் ராட்சச அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் ஆங்கரை கிராமத்தை சேர்ந்த பட்டதாரி வாலிபர் ஹரிகிருஷ்ணன் புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில்லில் கட்டுமான வேலை செய்து வந்தார்.
நேற்று விடுமுறை என்பதால் நண்பர்கள் 3 பேருடன் சின்ன முதலியார் சாவடி பகுதிக்கு சென்ற ஹரிகிருஷ்ணன் அங்கு கடலில் குளித்துள்ளார். அப்போது ராட்சச அலையில் சிக்கிய ஹரிகிருஷ்ணன் மாயமானார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நண்பர்கள் உடனடியாக கோட்டக்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தந்தனர். இதனைத் தொடர்ந்து கோட்டக்குப்பம் போலீசார் அங்குள்ள மீனவர்கள் உதவியுடன் கடலில் தேடினர். ஆனால் ஹரிகிருஷ்ணன் கிடைக்கவில்லை. இந்நிலையில் இன்று காலை பொம்மையார்பாளையம் அருகே ஹரிகிருஷ்ணன் உடல் கரை ஒதுங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்கால் மாவட்டம் மேலகாசக்குடி பகுதியில் உள்ள வாஞ்சி ஆற்று தடுப்பணையை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி ஆற்றின் கடைமடை பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயத்திற்காகவும் நீர் நேரடியாக கடலில் கலப்பதை தடுக்கும் விதமாகவும் மாவட்டத்தில் பல்வேறு தடுப்பணைகள் கட்டப்பட்டது. இந்நிலையில் மேலகாசக்குடி பகுதியில் உள்ள வாஞ்சி ஆற்று தடுப்பணை கட்டி பல ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது அந்த தடுப்பணை பயன்பாட்டில் இல்லாததால் விவசாயிகள் சிரமம் அடைந்துள்ளதோடு ஆற்றில் கடல் நீர் புகுந்து அப்பகுதி நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக மேலகாசக்குடி வாஞ்சி ஆற்று தடுப்பணையை சீரமைத்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட செயின்பால்பேட் பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வலியுறுத்தி தொகுதி அதிமுக சார்பில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநரிடம் மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் புதுச்சேரியில் முதல் முறையாக தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்பால்பேட் பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு அப்போதைய கவர்னர் சேத்திலால் திறந்து வைத்தார். அந்த கட்டிடம் தற்போது பாழடைந்ததை தொடர்ந்து கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மூடப்பட்டது. மீண்டும் அதே பகுதியில் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதி அதிமுக சார்பில் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் மாநில துணை செயலாளர் நாகமணி மற்றும் அப்பகுதி மக்கள் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை நேரில் சந்தித்து இன்று கோரிக்கை மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்பால்பேட் ராஜாஜி நகரில் ஒட்டியுள்ள சிதிலமடைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தை எடுத்துவிட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் புதிய சமுதாய நலக்கூடம் கட்டித்தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது தொகுதி பொதுக்குழு உறுப்பினர் அன்பு முருகன், தொகுதி இணை செயலாளர் ராதா, வார்டு செயலாளர் முத்துராஜா ஆகியோர் உடனிருந்தனர். சென்னை உயர் நீதிமன்றத்தின் புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தியின் 25 ஆண்டு கால வழக்கறிஞர் பணியினை பாராட்டி நடைபெற்ற பாராட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரியை சேர்ந்த வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்தி வழக்கறிஞர் பணியில் தனது 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதுவை அரசின் கூடுதல் வழக்கறிஞராக செயல்பட்டு வருகிறார். அரசு மற்றும் தனியார் துறையில் ஆலோசகராகவும் பல வழக்குகளில் திறன்பட செயல்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளார். இவரது சாதனையை பாராட்டி இவரது உதவி வழக்கறிஞர்கள் நண்பர்கள் சார்பில் பாராட்டு விழா இவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜெயக்குமார், எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, சம்பத், ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் நேரில் சென்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் முக்கிய நிகழ்வாக 25 இளம் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற போலீசாருக்கு சட்ட புத்தகம் மற்றும் உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியை நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல், சட்டசபை செயலர் தயாளன், முன்னாள் MLA வையாபுரி மணிகண்டன், காவல்துறையை சேர்ந்த உயரதிகாரிகள், இன்ஸ்பெக்டர்கள், வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் மற்றும் வன்னியர் பாதுகாப்பு பேரவை இயக்கத்தின் தலைவர் செந்தில் உட்பட பல்வேறு அரசு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள், ரோட்டரி சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், தொழிலதிபர்கள், தன்னார்வ அமைப்பு நிர்வாகிகள் ஆகியோர் வழக்கறிஞர் ராமச்சந்திர மூர்த்திக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர்.
மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் குறுக்குமேடு வழியாக ஆண்டியார்பாளையம் வரை செல்லும் அரசு பேருந்தினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தவளக்குப்பம் குறுக்கமேடு வழியாக ஆண்டியார்பாளையம் செல்லும் பிஆர்டிசி மினி பஸ் சேவை கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவை தலைவர் செல்வத்தின் தீவிர முயற்சியால் மீண்டும் மினி பஸ் சேவை இன்று தொடங்கியது. ஆண்டியார்பாளையம் பகுதியில் இருந்து இந்த மினி பஸ் சேவையை தொடங்கி வைத்து அப்பேருந்தில் பொதுமக்களுடன் சபாநாயகர் செல்வம் பயணம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் பிஆர்டிசி அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் புனித ஜான்மரி வியானி ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் புனித ஜான்மரி வியானி ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதனை ஒட்டி சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. ஜான்மரி வியன்னி ஆலயத்தின் திருக்கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் கொடிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு ஆலய கொடிமரத்தில் பெருவிழா கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் காலை மாலை என சிறப்பு திருப்பலிகள் நடைபெற உள்ளன. மேலும் வரும் 30ஆம் தேதி ஆடம்பர தேர்பவனி நடைபெற உள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதுச்சேரியை புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் புதுச்சேரியில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய பாஜக அரசு பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரியையும் புறக்கணித்ததை கண்டித்தும், தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் மக்களை வஞ்சிப்பதை கண்டித்தும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான சிவா தலைமையில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு மற்றும் பாஜக கூட்டணியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன், அவைத்தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பந்தப்பட்ட உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி தௌஹீத் ஜமாத் கட்சி சார்பில் 13வது மாநில செயற்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் முகமது யாசிர் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கட்சியின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி முகமது நபியின் கருத்துக்களை நாடு முழுவதும் பரப்புரை செய்வது என்றும், தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பாஜக ஆட்சியில் உள்ளவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் முகமது யாசிர், இஸ்லாமியர்களை அச்சுறுத்தும் வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்திய இறையாண்மைக்கு எதிர்மறையான கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இதனை கூட்டணியில் உள்ள சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் கண்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்ட அவர், புதுச்சேரியில் உள்ள முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்திக் கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாகவும், முதலமைச்சர் ரங்கசாமி திமுக விஷயத்தில் விழிப்போடு இருப்பது நல்லது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள துணைநிலை ஆளுநர் நம் மாநிலத்தின் பிரச்சனைகளை மத்திய அரசிடம்
நேரடியாக எடுத்து கூறி பிரச்சனைகளை தீர்க்கும் தகுதி உடையவராக இருப்பார் என நம்புவதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த ஆண்டு தெரிவித்தது போன்று இலவச சைக்கிளுக்கு பதிலாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ரூபாய் 6000 வீதம் வங்கியில் பணமாக செலுத்த வேண்டும் என்ற அன்பழகன், போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதில் நீக்கம், நிற முறைகேடுகள் நடந்துள்ளதால் மீண்டும் இந்த துறை மூலம் இலவச அரிசி வழங்கினால் மிகப்பெரிய முறைகேடுகள் நடக்க வழிவகுக்கும். புதிதாக வரக்கூடிய கவர்னர் இதில் நேரடியாக தலையிட வேண்டும் என கூறினார். புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் ஆளும் கூட்டணி அரசின் விரிசலை பயன்படுத்திக் கொண்டு பல அரசியல் கட்சியினர் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள தயாராக இருப்பதாக தெரிகிறது. எனவே முதலமைச்சராக அவர்கள் தனது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை தன் வசம் வைத்துக் கொண்டு ஜனநாயக முறையில் மீண்டும் புதுச்சேரியில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கூறினார். சென்னை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் வலுவான தரைக்காற்று 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அடுத்த 3 மணி நேரத்தில் 10 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதன்படி நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் கைபர் பாக்துன்க்வா மாகாணம் உப்பர் குர்ரம் மாவட்டத்தில் 2 பழங்குடியின பிரிவினரிடையே நில உரிமை தொடர்பாக நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துள்ளது. இது முற்றிய நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன் கடும் மோதல் ஏற்பட்டது. இரு தரப்பினரும் பயங்கர ஆயுதங்களால் தாக்கினர். புசேரா கிராமத்தில் ஏற்பட்ட இந்த கலவரம் மற்ற கிராமங்களுக்கும் பரவியது. ஆங்காங்கே பதுங்கு குழிகள் அமைத்து எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால் அந்த பகுதிகள் போர்க்களமாக காட்சியளித்தன. இந்த வன்முறை தாக்குதல்களில் இரு தரப்பினரும் கடுமையான உயிரிழப்பு ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். இதனை அடுத்து இரு தரப்பினருக்கிடையே அரசு சார்பில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 5 நாள் தொடர் மோதலுக்கு பிறகு நேற்று சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்று இரவில் இரு தரப்பினரும் ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் தாக்குதலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு நடக்கிறது. இதனால் பழங்குடியின கிராமங்களில் பதற்றம் நிலவுகிறது. இந்த கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று காலை நிலவரப்படி 42 உயர்ந்துள்ளது. 170 பேர் காயமடைந்துள்ளனர். கலவரத்தை தடுத்து நிறுத்தி அமைதியை ஏற்படுத்துவதற்கு அதிகாரிகள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டுள்ளனர். பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என இரு தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளனர். 33வது ஒலிம்பிக் விளையாட்டு திருவிழா பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இதில் 206 நாடுகளை சேர்ந்த 10,500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் இறுதிச் சுற்றிற்கான தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய வீரர் அர்ஜுன் பபுதா பங்கேற்றார். இதில் பபுதா சிறப்பாக செயல்பட்டு 630.1 புள்ளிகள் பெற்று 7வது இடம் பிடித்தார். இதன் மூலம் அவர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். இந்நிலையில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் இறுதிச் சுற்று போட்டி இன்று நடைபெற்றது. இதில் ஆரம்பத்தில் அபாரமாக செயல்பட்ட பாபுதா இறுதி கட்டத்தில் தடுமாறியதால் 208.4 புள்ளிகள் மட்டுமே பெற்று 4வது இடம் பிடித்தார். 7வது ரவுண்டின் முடிவில் குரோஷியாவின் மீரான் மரிசித் 209.8 புள்ளிகள் பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றதால் அர்ஜுன் பாபுதா 208.4 புள்ளிகளுடன் 4வது இடம் பிடித்து நூலிழையில் பதக்கம் வெல்வதற்கான வாய்ப்பை தவறவிட்டு போட்டியில் இருந்து வெளியேறினார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.